This video sponsored by Gen Reviews. Gen Reviews means நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூஸை ஜென் ரிவ்யூஸில் தெரிஞ்சுக்கலாம். இதற்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. காந்திநகர் குஜராத் மாநிலத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த பெண் ஒருவருக்கு திருமணத்திற்கு பின் வேலை எதுவும் கிடைக்காத நிலையில் தனது கைக்குழந்தையுடன் இருசக்கர வாகனத்தில் உணவு டெலிவரி செய்யும் வீடியோ வைரலாகி வருகிறது. மக்களிடம் சமீப காலமாக ஹோட்டல் உணவுகளை சாப்பிடும் பழக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்ற உணவு டெலிவரி செய்யும் நிறுவனங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. இந்த நிறுவனங்களில் வேலை இல்லாதவர்களுக்கு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். எந்த வேலையும் கிடைக்கவில்லை என்று விரக்தி அடைந்த இளைஞர்களுக்கு சரி கல்லூரி படிப்பை படித்து கொண்டே பார்ட் டைமாக வேலை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் மாணவர்களுக்கும் சரி உணவு டெலிவரி செய்யும் நிறுவனம் சேர்ந்த தேர்வாக உள்ளது. இருசக்கர வாகனத்தில் வெயில் மழை என சுற்றும் இவர்களுக்கு சற்று கட்டுப்படியாகும் சம்பளம் வழங்கப்படுவதால் வேலை தேடிக்கொண்டே இந்த வேலையை செய்யலாம் என பலரும் உணவு டெலிவரி செய்யும் வேலையில் இறங்கியுள்ளனர். தற்போது இந்த வேலைக்கு பெண்கள் பலரும் வருகை புரிய தொடங்கியுள்ளனர். திருமணம், குழந்தை போன்ற சில கமிட்மெண்ட்டுகள் காரணமாக பெண்கள் சிலர் வேலையை விட்டுவிட்டு குடும்ப வாழ்க்கையில் கவனம் செலுத்துகின்றனர். குழந்தை வளர்ந்த பிறகு வேலைக்கு வரும் பெண்களுக்கு அனுபவம் குறைவு, படிப்புக்கும் வேலைக்கும் உள்ள கேப் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை கூறி வேலையை மறுக்கும் சூழல் உள்ளது. இந்நிலையில் குஜராத் மாநிலத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த பெண் ஒருவர் வேலை கிடைக்காத நிலையில் தனது கைக்குழந்தையுடன் இருசக்கர வாகனத்தில் உணவு டெலிவரி செய்யும் வீடியோ வைரலாகி வருகிறது. குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டை சேர்ந்தவர் இளம்பெண். இவர் தற்போது உணவு டெலிவரி செய்யும் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இந்த பெண் தன்னுடைய குழந்தைகளுடன் ஹீரோஸ் இருசக்கர வாகனத்தில் சென்று உணவை டெலிவரி செய்யும் வீடியோ ஒன்று சமூக வலைத்தளங்களில் பரவலாகி வருகிறது. இந்த வீடியோவில் கைக்குழந்தையுடன் உணவு டெலிவரி செய்யும் பெண் பேசுகையில், உணவு டெலிவரி செய்யும் வேலையை கடந்த 1 வருடமாக செய்து வருகிறேன். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பை முடித்துள்ளேன். ஆனால் திருமணமான பிறகு எந்த ஒரு வேலையும் கிடைக்கவில்லை. ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் வேலை கேட்டு ஏறி இறங்கினேன். குழந்தை இருப்பதை காரணமாக கூறி வேலை கொடுக்க மறுத்து வந்தனர். அதன் பிறகுதான் குழந்தையுடன் செல்லும் வேலைக்கு இந்த வேலையை செய்து வருகிறேன். நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்திருக்கிறேன். ஆனாலும் திருமணத்துக்கு பிறகு எந்த வேலையும் கிடைக்கவில்லை. ஆனால் கடந்த 1 மாதமாக என் குழந்தையை பைக்கில் முன்பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டு தற்போது உணவு டெலிவரி செய்து வருகிறேன். வாழ்க்கையை நடத்துவதற்கு எந்த ஒரு வேலை அவசியம் என்பதால் இந்த வேலையை செய்து வருகிறேன். ஆரம்பித்த புதிதில் மிகவும் கடினமாக தான் தோன்றியது. ஆனால் இப்பொழுது பழகிவிட்டது. எந்த பிரச்சனையும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது. இந்த வீடியோவை 9 லட்சத்துக்கும் அதிகமானோர் லைக் செய்துள்ளனர். பலரும் தங்களது வாழ்க்கையினை வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.